முகூர்த்தத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து குறிப்பாங்க. அதில் இப்போ சிலருக்கு வந்து ஜாதகமே இருக்காது. கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து சரியாக குறிச்சிருக்க மாட்டாங்க, ஜாதகம் தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து எப்படி முகூர்த்தம் குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் வந்து இந்த கான்செப்ட் வருது, கோத்துளி முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ட்டு. இந்த 2 முகூர்த்தமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம். இந்த 2 முகூர்த்தங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தோஷங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்லது வந்து கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு சுப காரியங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிற போது வந்து எப்படி முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து இந்த கோத்துளி முகூர்த்த நேரத்தையும் அபிஜித் முகூர்த்த நேரத்தையும் சூஸ் பண்ணி நீங்கள் முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கும். இதில் வந்து 2 விதமான